கல்பத்தரு அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் சிறுகதை நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய இடலாக்குடி ராசா. இடலாக்குடி ராசா என்றால் எல்லோருக்கும் ஒரு இலக்காரம். வெள்ளாட்டு மரியை பார்த்தாற் போல வாயால் புர்ரென்று ஒளி எழுப்பி மருட்டும் விளையாட்டு. சிலருக்கு வண்ணாக்குடி கழுதையை கண்டது மாதிரி. முன்னங்கால் கரண்டையில் முறுக்கிய துணிப்பிரியால் கட்டு, உராய்ந்து உராய்ந்து முட்டிகளில் சதைந்த செம்புண், பின்காலில் ஒவ்வொரு முறை இடம் பெயர்கையிலும் முன்னங்கால்களை தூக்கி தூக்கி தத்தி தாண்டும் பெட்டை கழுதையை கண்ட பரிதாபம். ராசாவின் தோற்றம் வாட்டசாட்டமாக தாழ் தொடு தடக்கையோடு ராஜா போல்தான் இருக்கும். 5.25 அடி உயரம், காலில் செருப்பு இல்லாமல் கருமருது பலகை போல் விரிந்த மார்பும் முதுகும். இன்று போல் இருத்தி என்று எந்த சீதை வாழ்த்தினாலோ, என்றைக்கு பார்த்தாலும் 40 சொல்லும் உடல். ஆனால் கண்கள் வென்டிலேஷனுக்கு போடும் நிறமில்லாத ஒளி ஊடுருவாத கண்ணாடி போல் ஒரு மங்கல் அல்லது வெளிரல். கண்களையே பேசும் மனம், பேச்சில் ஒரு வெடுக்கு. பெயரில் இடலாக்குடி இருந்தாலும் அங்குதான் தங்குகிறானா, வீடுண்டா, பெண்டு பிள்ளைகள், உற்றார் உறவு உண்டா, யாரும் கண்டுபிடிக்க முனைந்ததில்லை. எப்போதாவது திடீரென அவன் பிரசன்னமாவான். அறையில் கிளிசல் இல்லாத ஒரு பட்டைக்கரை ஒற்றை வேட்டி, தோளில் சுட்டி போட்ட ஒரு ஈரிலை துவர்த்து, இடது கையில் நரைத்து போன காசி கயிறு, குளித்து கோயிலுக்கு போன அடையாளமாக காதில் ஒரு பொன்னரளி அல்லது செவ்வரளி அல்லது திருநீற்றுப்பட்டை அல்லது மஞ்சள் காப்பு கீற்று. எப்போது பார்த்தாலும் கலைந்து போன ஒரு சாமனை எடுக்கப் போவது போல் விரீர் என்று ஒரு நடை. முற்பகல் 11 மணிக்கு, பிற்பகல் 3 மணிக்கு, இரவு 8 மணிக்கு என்று எந்த அட்டவணைப்படியும் இல்லாமல் கிழமையில் 2-3 முறை அந்த ஊருக்கு வருவான். மனதில் தோன்றிய, அப்படி ஏதாவது தோன்றுமோ என்னவோ, யார் வீட்டு தெருப்படி புறையிலாவது ஏறி வட்ட சமணம் போட்டு உட்காருவான். துண்டால் முகத்தை ஒரு முறை துடைத்து கொள்வான். ஒரு கோண்டூரின் நெளிவு இல்லாமல் நேர்கோட்டு கோணங்களில் வெடுக்கு வெடுக்கென்று காக்கையைப் போல் தலையை திருப்பி சுற்றும் முற்றும் பார்ப்பான். யார் கவனத்திலாவது பட்டால் சரி, படாவிட்டால், ஏக்கா, ஏக்கா, ராசா வந்திருக்கேன் என்று 2 விழி, அல்லது பெரியம்மா, பெரியமோ, என்ன அணக்கத்தை காணோம், பெரியம்மா என்றொரு கூப்பாடு. இன்னருக்கு இன்ன முறைதான் என்று ஒரு வரைமுறை கிடையாது. எல்லோரும் தன்னை விட வயதில் பெரியவர்கள் என்று அனுமான முறைகள். ஆனால் எந்த வீட்டிலும் ஆண்களை கூப்பிடுவது இல்லை. சத்தம் கேட்டு வீட்டின் உள்ளிருந்து அக்காவோ பெரியம்மாவோ எட்டி பார்ப்பார்கள். என்ன ராசா, இந்த வேணா வெயில்ல எங்கேயாக்கும் போயிட்டு வர? யாரு, ராசாவையா கேட்க? காலம்பர நாவக்காடு, நம்ம அத்தானுக்கு இளைய குட்டியை கட்டி கொடுத்துருக்கலா, ஆவுடையம்மை. எட்டி பார்த்து ரொம்ப நாளாச்சு. பிள்ளை என்ன நினச்சிக்கூடா, நம்மளை தேடாதா? ஒரு நட. இன்னும் இரு, காப்பி குடிச்சிட்டு போகலாம்னா. ராசாக்கு குறைச்சல் இல்ல. கொண்டாங்குருத்தன் வீட்லையா காப்பி குடி கொள்ளாம அவள் அடுக்கலைக்கு போனான். வண்டியை விட்டுட்டேன். அக்களை 10 நாளாச்சுல்ல. ஆஹா, என்ன ஆஹா பேசிட்டு நிற்க? விடிஞ்சாப்புலேருந்து ஒன்றும் குடிக்காமல் அலைஞ்சு வந்திருக்கேன். பசிக்காதா? அட காலருவான், இன்னும் இரு, எல்லாம் உன் அதிகாரம்தான். மஞ்சளா பழுத்த ஒரு வாழை இலை துண்டு அதன் சுருளை நீக்கி ராசா விரித்து பிடிக்க, அந்த அக்கா கட்சட்டியில் பிழிந்து கொண்டு வந்திருந்த பழைய சோற்றை கையால் அள்ளி அள்ளி வைப்பாள். ஒரு முழு வேலைக்காரன் திருப்தியாக சாப்பிடும் அளவுக்கு அதன் மேல் கொடியடுப்பில் மண்பானையில் எப்போதும் அளந்து நுரைத்து கொண்டிருக்கும் பழங்கரியில் 2-3 சிரட்டை அகப்பை பழஞ்சி தண்ணியும் கொண்டு வைப்பாள். எதையோ நினைத்து கொண்டு, எக்கா, எக்கா, என்ன, ஏன் போட்ட தொண்டையை தீட்டுக்க? 2 உப்பு பரல் தரப்படாதா? வீட்டில் இளவு உப்புக்கும் பஞ்சமா? கறி முடிஞ்சு போவான், மறந்து போச்சுப்பா. மிளகா வேணுமா? கொண்டா. விரல்களை விரித்து முழு உருண்டையாக உருட்டி ராசா பழையது சாப்பிடுவதை பார்த்தால் 2 கவலம் நமக்கும் தர மாட்டானா என்று இருக்கும். நறுக்கு நறுக்கென்று பச்சை மிளகாயை கடிக்கையில் நான் ஊறும். வள்ளிசாக ஒரு பருக்கை மீதமில்லாமல் சாப்பிட்டு முடிப்பான். என்ன போருமா? போகிறோம். ராசாவுக்கு வயிறு நிறைஞ்சாச்சு. தண்ணி விட்டு கையை கழுவுவான்.
சாப்பிட்ட இடத்தை துடைப்பான். அப்போ ராசா வரட்டா? என்ன அதுக்குள்ளே புறப்பட்டாச்சா? அப்போ ராசா வண்டியை விட்டுறட்டாக்கா? ராசா வண்டியை விட்டுருக்கேன், பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கோ. என்ன, வண்டியை விட்டுருக்கேன். விரீர் என்று நடை தொடரும். எங்கே வந்தான், எங்கே போகிறான், யாருக்கு தெரியும்? அந்த ஊரில் தெருப்படிப்புரை உள்ள எல்லா வீடுகளிலும் இந்த அதிகாரம்தான். அந்த வீட்டில் பழையது இல்லாவிட்டால் அடுத்த வீட்டுக்காரியோ எதிர்த்த வீட்டுக்காரியோ அவன் உட்கார்ந்திருக்கும் இடத்துக்கு கொண்டு வந்து அமுது படைப்பாள். பெரும்பாலும் ராசா சாப்பிட வரும் நேரங்களில் ஆண்கள் வீட்டில் இருப்பதில்லை. இருந்தாலும் அவன் அதிகாரங்களை கண்டுகொள்வதில்லை. ஒரு அலட்சியம் அல்லது இளப்பம். குறுஞ்சிரிப்போடு விட்டு விடுவார்கள். சிலருக்கு மட்டும் அவனுடன் விளையாட தோன்றும். என்ன ராசா, அதிகாரம் தூள் பறக்கு, இஞ்ச என்ன அறுத்தடிச்சு கொண்டு போட்டிருக்கியா? யாரு, சித்தப்பாவா? ராசாக்கு பசிக்கலா? பசிச்சா அது கொல்லாண்டே. அப்போ ராசாக்கு சாப்பாடு இல்லையா? ராசா வண்டியை விட்டுறட்டா? வண்டியை விட்டுறேன். வேறு நிறங்கள் ஏதும் இல்லாத அந்த குரலில் ஒலிக்கும் ஒரு ஏமாற்றம் குடலை சுண்டி இழுக்கும். தொண்டையில் ஏதோ அடைக்கும். அடை இருப்பா, சொனையில கூடுனவன் தான். எவ்வளோ ராசாவுக்கு என்னமாங்கூடு? ஆமாம், உங்களுக்கு அவங்கிட்ட என்ன பரியாசம்? சவன் இப்படி ஒரு புறவி கடவுளை படைச்சு விட்டுட்டான். சொல்லும்போதே அந்த சித்திக்கு கண்ணீர் முட்டும். ராசாவின் வரத்தும் போக்கும் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் நிகழும். தொடர்ந்தாற்போல் சில வாரம் கண்மறைவாக போய்விடுவான். ராசாவை எங்க கொஞ்ச நாள காணவே இல்லை என்று சில தாய் வயிறுகள் முனகும். நாள் கிழமைகளில் அவன் நினைவு வரும். மூதி, வரச்சிலையெல்லாம் புளிச்ச பழையதை குடிச்சு போகு, ஒரு விசேஷ நாளுன்னு வரப்படாது, சவ எங்கின சுத்திட்டு திரியோ என்று அங்கலாய்க்கும். இதெல்லாம் அவனுக்கு எட்டுமோ எட்டாதோ 2-3 நாட்களில் திடீரென காட்சி கிடைக்கும். ராசா ஒரு கிறுக்கன் அல்ல. எந்த வயதில் அவன் மன வளர்ச்சி நின்று போனதோ தெரியாது. யாருக்கும் எந்த விதத்திலும் இம்சை செய்ததாக தகவல் கிடையாது. எதையும் யாரையும் கவனிக்காத ஒரு நிமிர்ந்த நடை, எதுவும் குறுக்கிட முடியாத வேகம். குறுக்கிட்டாலும் அவன் பொருட்படுத்துவது இல்லை. சில சமயங்களில் அவன் சாப்பிடும்போது சிறு குழந்தைகள் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கும். ஒன்றை மற்றது அவன் முன்னால் தள்ளிவிடும். மற்றது கே என்று கத்தும். அவன் நடக்கையில் பின்னால் இருந்து இடலாக்குடி ராசா என்று கூச்சலிட்டு பின்தொடரும். யாராவது வயதானவர்கள் அதட்டினால்தான் உண்டு. ராசாவின் கண்கள் இதனை காணவே செய்யும். ஆனால் உதடுகள் பிரிவதில்லை. வடக்கு தெரு மூளை வீட்டு வன்னிய பெருமாள் வீட்டில் அன்று திருமணம். மூத்த மகளுக்கு மாப்பிள்ளை செண்பகராமன் புதூர். திருமணம் முடிந்து பந்தி நடந்து கொண்டிருந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஆதலின் அவ்வூர் இளம் பிராய பிள்ளைகள் அனைவரும் நின்று விளம்பி கொடுத்து கொண்டிருந்தார்கள். பகல் 12 மணி சாய்ந்தது. காலை 8:30 மணி முகூர்த்தம். முகூர்த்தம் முடிந்ததும் இலை போட்டாயிற்று. மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள், கல்யாணத்துக்கு வந்திருந்த பெண் வீட்டு வெளியூர்காரர்கள், உள்ளூர் ஆண்கள் பெண்கள், அடியந்திக்காரர்கள் அனைவரும் சாப்பிட்டாயிற்று. கடைசியாக விளம்பி கொடுத்துவிட்டு நின்ற பையன்களுக்கான தனிப்பந்தி. ஏற்கனவே சாப்பிட்டு விட்டிருந்த 5 பையன்கள் மட்டும் விளம்புவதற்காக நின்றனர். எப்போதுமே இந்த பந்தி ஏக கூச்சலும் கும்மாளியுமாக இருக்கும். உடல் வருத்தம் பாராமல் முன்தின இரவு தொட்டு வேலை செய்தவர்கள். சீமான் வீட்டு சீராளன் முதல் கூரை வீட்டு குமரன் வரை படித்து கொண்டிருக்கும் அல்லது படிப்பை நிறுத்திய பையன்கள், வேறுபாடு கலற்று புரண்டு மறியும் வயது. எனவே இந்த பந்தியில் என்ன நடந்தாலும் கல்யாண அடியந்திக்காரர்கள் கண்டு முகம் சுளிப்பதில்லை. மாறாக ஒரு மன நிறைவுடன் பார்த்து சிரித்துவிட்டு போவார்கள். இடலாக்குடி ராசா எங்கோ போய்விட்டு விரீர் என்று சப்பாத்து கழுங்கை தாண்டி வடக்கு தெரு மூலையில் ஏறினான். இனிமேல் யாராவது சாப்பிட பாக்கி இருக்கிறார்களா என்று பார்க்க பந்தலை விட்டு தெருவுக்கு வந்த பெண்ணின் தம்பி பார்வையில் பட்டான். ராசா, வா வா, நல்ல சமயத்தில் தான் வந்திருக்கே. கையோடு கொண்டு போய் ஆக்குப்புறையில் நிறுத்தினான். கை கழுவி சாப்பிட உட்கார போகும் இளைஞர் கூட்டம் ராசாவை உற்சாகமாக வரவேற்றது. பந்தி பாய் விரித்து எதிரெதிராக 2 வரிசையில் உட்கார்ந்தனர். தென்வடலான அந்த பந்தலில் கிழக்கு வரிசையில் தென்னை ஓலை நிறை ஒட்டிய வரிசையின் நடுவில் இடலாக்குடி ராசா. அவன் முகத்தில் பரவச கொந்தளம். நீல நீளமான தலைவாழ இலைகள், ஏந்திய கைகளில் எவர் சில்வர் மூக்கனிலிருந்து தண்ணீர் தெளித்து இலையை துடைத்து விளம்ப நின்ற 5 பையன்களின் முகத்தில் குறும்பின் தெரிப்பு. உப்பு பரல் வந்தது, துவட்டல் வந்தது.
தயிர் கிச்சடி வந்தது, அவியல் வந்தது, எரிசேரி வந்தது. வந்தவன் எல்லாம் ராசாவின் இலையை மட்டும் விட்டுவிட்டு விளம்பிச் சென்றான். பரபிரமமாக ராசா இடமும் வலமும் பார்த்தான். நடப்பதை கவனித்த யாவரின் முகத்திலும் பிதுங்கி நின்ற சிரிப்பு, எப்போது வெடிக்குமோ என்ற தெரிப்பு. கறி வகைகள் வைத்து முடித்து, பப்படம் போட்டு, ஏத்தங்காய் உப்பேரி வைத்து, காது வைத்த செம்பு நிலவாயில் சாதம் எடுத்து, பித்தளை கோருவையால் பறித்து இலையிலையாக வைத்து கொண்டு போனான் ஒருவன். தன் இலை தாண்டி போனதும் இடலாக்குடி ராசா விழித்தான். என்னேன் என்னேன், ராசாக்கு போடாம போறியே. சிரிப்பை அடக்கிக் கொண்டு பருப்பு ஊற்றுபவன் வந்தான். என்னேன், ராசாக்கு வயிறு பசிக்கில்லா? பருப்புக்கு பின்னால் நெய் வந்தது. ராசாவின் முகத்தில் ஒரு பதைப்பு அடர்ந்தது. என்னேன், எனக்கில்லையா? அப்போ நான் வண்டியை விட்டுறட்டா? இதற்காகவே காத்து கொண்டிருந்ததைப் போல சோவென்று ஒரு சிரிப்பு. ஒரே சமயத்தில் பொட்டி தெரித்த அலைகள், பந்தலின் கூரையை கிளப்பும் எக்கால ஓசை. ராசாவின் கண்களில் அவன் இலைக்கு ஒருவன் சாத நிலவாயை எடுத்து வரும் முன்னால், அப்போ நான் வண்டியை விட்டுடுறேன். சொற்கள் நனைந்து வந்தன. திடீரென்று சிரிப்பு நின்றது. விரீரென்று எழுந்து நடந்தான் ராசா. அங்கு யாருக்குமே சாப்பிட பிடிக்கவில்லை. கதை நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.